வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்குது வீட்டு வார் மீடியாவில் விக்கி வித் பாஸ். நான் உங்கள் விக்கி. டேன் 11ஓட மொதல் சம்பவமே பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரு, ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் யாருங்கிற லிஸ்ட் அவுட் எடுக்கிறாங்க. அதில் பெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஓட்டிங் படி செலக்ட் பண்ணப்பட்டது வந்து நம்ம சபரி அண்ட் கனி அவர்கள் தான். அப்புறம் டைரக்டாக அந்த மாஸ்க் டாஸ்கில் வின் பண்ண கமருதீன், இவங்க 3 பேர் தான் வந்து அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்கில் வந்து பங்கேற்கிறார்கள்ன்ற சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் யாரு அப்படிங்கிற ஒரு கணக்கெடுத்து அவங்க ஜெயில் காமிச்சாங்களே போன வாட்டி வினோத் அண்டு நம்ம வியானா போனாங்களே, அந்த மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆதிரை அண்டு அரோரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு அரோரா இந்த வீக்கெண்டு வெளியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஜெயிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டோரி டெல்லிங் இன்னைக்கு வந்து 2 பேருக்கு அவங்க கதையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் வந்து கமருதீன், அக்ஷரா இவங்க 2 பேர் தான் வந்து இனிஷியேட் எடுத்து வராங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கமருதீன் அவரோட கதையை ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி ஃபன்னாக ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் லைட்டாக சென்டிமெண்ட்டாக கொண்டு போய் கிளைமேக்ஸில் வந்து அவரோட லவ் ஸ்டோரியை சொல்லி ஃபன்னாக தான் முடிச்சு விட்டாரு. முதல்ல லவ் பண்ண அந்த பொண்ணு நான் விஜய் டிவிக்குள்ள வந்தோடனே நீ மீடியாக்குள்ள போயிட்டியா, மீடியாலாம் எனக்கு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி போயிட்டதா சொல்லி ஒரு மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் சீரியல்ல வந்து நடிக்கிறப்ப அவர் கூட பேர் பண்ணவங்களோட அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகி அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதை பார்ப்பாங்களே அப்படின்னு இது பண்ணியிருப்பாரு. இது சொல்லிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஆதிரி அங்க வந்து இது நானாண்டா தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லாத சொல்லியிருப்பாங்க. ஏனி வந்து பிக் பாஸ் இதை வீட்டில் தூக்கிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சொன்னதுனாலேயே வந்து இவர் வந்து அந்த சீரியலை பார்த்தாலா பார்க்கலன்னே தெரியல. இவங்க வந்து ஆதிரை கூட வந்து கமருதீனை கம்பேர் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. ஐ திங்க் வந்து அவர் வந்து அவர் கூட பேர் பண்ணவரை பத்தி தான் சொன்னதான் நினைச்சிட்டு புரிதல், என்னோட புரிதல். பட் ஆனா அக்ஷரா வந்து இதை சொல்லிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சபரி வந்து கட்டி பிடிச்சிட்டு பேசியிருப்பாரு. எனக்கு ஓகே புரியுது எனக்குன்ற மாதிரி ஒரு இதுவா போயிருப்பாங்க. ஆனா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து என்ன ஏதுன்னே தெரியாம இவங்க பாட்டுன்னு ஒரு பேரை கம்பேர் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்களோன்ற மாதிரி என்னோட தாட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்சரா வந்து அவங்க ஸ்டோரி சொல்றாங்க. ரியலி அப்ரிசியேட் பண்ண வேண்டிய ஒரு இதுதான். அப்சரா வந்து அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் தான். அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்க இது மாதிரி எனக்கு ஃபீலிங்ஸ் வந்து நான் மாறுறப்பயே எங்கள் வீட்டில் சொல்றது ரொம்ப பயந்தேன். சொன்னா எங்கள் வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ண தெரியல. சரி சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறப்ப வந்து எங்கள் அண்ணா வந்து அழுதுட்டு வந்து என்னை இது பண்ணா. அப்புறம் எங்கள் அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னது வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக பயங்கரமாக நம்ம சொசைட்டிக்குள்ள இம்பாக்டை உருவாக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இருக்காங்க இங்கே டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறவங்க, நிறைய பேர் வந்து ஃபேமிலிலேருந்து கைவிடப்பட்டு அவங்க வந்து நிறைய தவறான வழிகளில் வந்து தள்ளப்படுறாங்க. சமுதாயத்தினால வர வழியே இல்லாமல் இந்த மாதிரி அப்சரா மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே நிறைய பேர் தவறான வழிகளில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிகள் உருவாக்குன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளோட கானா வினோத்தும் வந்து அவங்க அம்மா பேரை சொல்லுமான்னு சொல்லி அவங்க அம்மா பேரை சொல்ல வச்சு அப்ரிஷியேட் பண்ணி பயங்கரமாக பிக் பாஸ் ஹோல் ஹவுஸே வந்து ஏஞ்சி கிளாப் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ரியலி ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து அப்சராவோட ஸ்டோரி ஷார்ட்டாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன்சி டாஸ்க்கு செலக்ட் பண்ண செய்யப்பட்ட நம்ம சபரி, கனி, அப்புறம் லாஸ்ட்டாக மாஸ்டர்ஸில் வின் பண்ண கமருதீன், இவங்க 3 பேர் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு டாஸ்க் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அவங்களோட உருவ பொம்மை, அவங்களோட ஃபேஸ் போட்ட ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒரு பொம்மை அங்கே இருக்கும். அப்புறம் கத்திகளை வச்சு குத்துங்க ஜமா குத்துங்கன்ற மாதிரி இருக்கும். அவங்க 3 பேரும் பார்க்காத சமயத்தில் நீங்கள் வந்து அவங்கள வந்து அவங்களோட ஸ்டாச்சுவை குத்தணும். யாருக்கு வந்து ஒரு 3 நைஃப் வருதோ, கத்தி குத்து வாங்குறீங்களோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டாஸ்க்லேருந்து எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க கமருதீனை குத்துறதுக்கு. நம்மளோட கமருதீன் வந்து குத்திட்டாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க அதான் அவர் குத்துறப்ப பார்த்தா தான் அவங்க அவுட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. அதில் ஒரு வாக்குவாதம் உருவாகி கமருதீன் ரம்யாக்குள்ள வந்து ஒரு பயங்கரமான ஃபைட் போச்சு, கோல்டு வார் மாதிரி போச்சு. அது இல்லாமல் கமருதீன் வந்து தேவையில்லாமல் பார்வதி கூட சுத்தினாலேயோ தெரியல, பார்வதி ஏற்றி விட்டு ஒரு மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் நிறைய ஒரு இது இம்பாக்ட் இருந்தது. நல்ல மனுஷன் அப்போ வாய் விடுறான் போல இருக்குன்னு. அது கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு சண்டை போட்டோன்னே ஒரு மாதிரி மாறிடுது. இந்த நம்மளோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம எதை வேணா கண்ட்ரோல் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கமருதீன் தான். ஒரு வாய் விட்டு அவர் நல்லா வாங்கி கட்டிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்வதி இவங்க வந்து நம்ம சபரியை எப்படின்னா அவுட் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அங்கேயும் பார்த்துட்டாங்க. அவர் அசந்த நேரத்தில் அரோரா வந்து சபரி ஒரு குத்து குத்திருப்பாங்க. அப்புறம் கனியை வந்து நம்மளோட சபரியை ஒரு குத்து குத்திருப்பாரு. ஃபைனலாக பேசிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரவீன் ராஜ் அவர் வந்து ஒரு குத்து குத்திருப்பாரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கேப்டன்சியில் வந்து வின் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலையில இருக்குது பார்த்தீங்கன்னா சபரி நிற்கிறாரு. இன்னொரு கத்தி குத்தி வாங்கிட்டா கனி அவர்கள் வந்து இந்த டாஸ்க்லேருந்து எலிமினேட் ஆகி சபரி தான் வந்து வின். அப்புறம் கேப்டன் ஆகிறதுக்கான வழிகள் இருக்கு. ப்ராபப்ளி என்ன நடக்கலாம்.
சடனா அசந்த நேரத்துல இன்னும் 2 கத்துக்குட்டி வாங்கி நம்ம சபரி அவுட் ஆயிட்டு கனி அவர்கள் வின் ஆக வாய்ப்புகள் இருக்கு. 2 பேர்ல யார் வந்தாலும் அடுத்த வாரம் கேப்டன்சியை வந்து நல்லா பண்ணுவாங்கங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். வீக்கெண்ட்ல கண்டிப்பா பாருக்கு ஒரு ரோஸ்ட் இருக்கு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவங்க அரோரா எவிக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உங்களோட யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.